2026 இந்த அரசியல் களமே ஒரு பயங்கரமான ஒரு சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா கட்சி தலைவர்களுமே வந்துட்டு பிரச்சாரம் அப்படி இப்படின்னு ரொம்பவே பிஸியா இருந்தாங்க. நம்ம சேனல்லையுமே பாத்தீங்கன்னா யார் வந்துட்டு அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்களோட கருத்து கணிப்பு கேட்கறதுலயே நம்மளும் கொஞ்சம் பிஸி ஆயிட்டோம். இதுக்கப்புறமா கண்டினியூவா நம்ம தான் இந்த நாட்டுல நடக்கிற கொடுமைகள், நல்ல விஷயங்கள் எல்லாத்த பத்தியும் கண்டென்ட்டா உங்களுக்கு எப்பவும் போல இதுக்கு முன்னாடி வழக்கமா எப்படி பேசிட்டு இருந்தோமோ அந்த மாதிரி திரும்பவுமே கண்டினியூ பண்ண போறோம். எந்த முறையும் இல்லாத அளவுக்கு இந்த முறை தேர்தல்ல வாக்குப்பதிவு அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்பவே அதிகமா இருந்திருக்கு. இதுக்கு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தான் காரணம் அப்படின்னு வந்து சொல்றாங்கல்ல, அது உண்மையா உருட்டா? நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளரை வந்துட்டு ஒரு கர்ப்பிணி பெண் அப்படின்னு தெரிஞ்சும் என்ன பண்ணிருக்காங்க, திமுகவோட கும்பல் வந்து தாக்கியிருக்காங்க. ஆக்சுவலி அங்க என்ன நடந்துச்சு, பிரச்சாரம் எல்லாம் முடிஞ்சு ஓட்டு போடுறது எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ கட்சியோட தலைவர்கள்லாம் எங்க இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இது எல்லாத்த பத்தியும் தான் இந்த வீடியோல ரொம்ப டீடைலா பேச போறோம். ஹாய், நான் உங்க தேவா. சோ வாங்க இத பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கலாம். எந்த முறையுமே இல்லாத அளவுக்கு இந்த முறை 2026ல மக்களோட இந்த வாக்குப்பதிவு அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்பவே அதிகமா இருக்கு. வரலாறு காணாத ஒரு இது அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்காங்கல்ல, அது உண்மையா அப்படிங்கிறத நம்ம ஒரு சின்ன ஒரு டேட்டா வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி 2021ல வாக்கு போடுறவங்களோட எண்ணிக்கை எவ்வளவா இருந்துச்சு பாத்தீங்கன்னா 6.22 கோடி. ஆனா அதுல வாக்கு செலுத்தினவங்க எத்தனை பேருன்னு பாத்தீங்கன்னா 5.23 கோடி பேர் தான் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ அப்படியே நம்ம 2026க்கு வருவோம். இதுல பாத்தீங்கன்னா மொத்தமா வாக்கு போடுறதுக்கு தகுதியானவங்களோட எண்ணிக்கை எவ்வளவு இருக்கு பாத்தீங்கன்னா 5.73 கோடி. ஆனா வாக்கு போட்டவங்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது 4.88 கோடி. 2021ல ஓவராலா வாக்குப்பதிவு எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆயிருக்குன்னா 73% ஆயிருக்கு. 2026ல 85.15% அதிகமாயிருக்கு. அப்போ இந்த 2021ஓட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 2026ல ஓட்டு பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது 73ல இருந்து 85 ஆயிருக்கு. அப்போ வரலாறு காணாத ஒரு மாற்றம் தானே அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 2021ல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க பாத்தீங்களா, 6.22 கோடி. அதே இப்ப 2026ல 5.73 மாறி இருக்கு. எதனால மாற்றம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2021ல அப்படிங்கிறது கொரோனா டைம். அந்த டைம்ல வாக்களிக்க போனவங்க யாருமே வந்துட்டு அதிகமா போக முடியாத ஒரு சிச்சுவேஷனும் அங்க வந்து உருவாச்சு. இப்போ 2026ல இந்த எஸ்ஐஆருக்கு அப்புறமா இந்த கள்ள ஓட்டு போடுறவங்க, ஒரே இதுல வந்துட்டு 2 பேரோட ஓட்டு, இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாத்தையுமே நீக்குனது, அதுக்கப்புறமா புதுசா நியூ ஓட்டர்ஸ் இருக்காங்கல்ல அவங்களோட லிஸ்ட் எல்லாத்தையுமே சேர்த்துமே பாத்தீங்கன்னா 5.73 கோடி தான் இருக்கு. ஓவராலா இப்போ 2021ல இருந்து 2026 வரைக்கும் எவ்வளவு சதவீதம் அதிகமா இருக்கு, எவ்வளவு பேர் அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 25 லட்சம் பேர் தான். இவங்க சொல்ற மாதிரி இது வந்து வரலாறு காணாத ஒரு விஷயம்லாம் இல்ல. எல்லா தேர்தல்களிலுமே இந்த வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது அதிகமாயிட்டு தான் இருக்கு. இது எதனால இந்த அளவுக்கு பேசப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 83.15% அப்படிங்கிற அந்த பெர்சன்டேஜை வச்சுதான் இப்போ எல்லாருமே வந்துட்டு இது வரலாறு காணாத மாற்றம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம், 2016ல இருந்து 26 வரைக்கும் இந்த கூடுதல் வாக்கு சதவீதம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். 2006ல இந்த கூடுதல் வாக்கு செலுத்தினவங்க எத்தனை பேருன்னு பாத்தீங்கன்னா 48 லட்சம். அப்படியே 2011 வந்தோம்னா 40 லட்சமா வந்துட்டு அதா இருக்கு. அதே 2016 அப்படிங்கும்போது 68 இருந்துச்சு. 2021ல 31. இப்போ 2026ல கூடுதல் வாக்கு செலுத்தினவங்க எத்தனை பேருன்னு பாத்தீங்கன்னா 25 லட்சம். இந்த 25 லட்சத்திலையும் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடுறவங்களோட எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 14.59 லட்சம். சோ இதுல எந்த ஒரு பெரிய மாற்றமுமே நிகழல அப்படின்னு சொல்லிட்டு தான் சமூக ஊடகங்கள்ல இருக்கட்டும், இல்ல மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாருமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை தான் இந்த மாற்றத்துக்கான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. விஜய் அவர்களுடைய அலை வீசியதுனாலதான் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலேயே விஜய் அவர்களுடைய அலை வீசினதுனாலலாம் இல்ல, கொரோனா அலையா இருந்தது 2021ல, அதனால கம்மியானது இப்ப வந்துட்டு அதிகமா இருக்கிற மாதிரி தெரியற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பேசி ஆகணும். எல்லா மாவட்டத்தையும் கம்பேர் பண்ணும்போது கரூர், சேலம் இங்க தான் வந்துட்டு ஓட்டு செலுத்தினவங்களோட சதவீதம் அப்படிங்கிறது 93% அந்த அளவுக்கு அதிகமா இருக்கு. ரொம்ப கம்மியான மாவட்டமா கன்னியாகுமரி தான் வந்து இருந்திருக்கு, 73%. ஆண்களை கம்பேர் பண்ணும்போது பெண்களோட வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எவ்வளவு டிஃபரண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12,74,247 பேர் அப்படிங்கிற அளவுக்கு பெண்களோட வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது இந்த முறையான தேர்தல்ல ரொம்பவே அதிகமா இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த ஓட்டு போடுற இடத்துல திமுகவோட கும்பல் என்ன பண்ணிருக்காங்க, நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளரான அனிஸ் பாத்திமா அவங்க வந்து ஒரு கர்ப்பிணி பெண் அப்படிங்கறதை தெரிஞ்சு அவங்கள வந்து தாக்குதல் நடத்திருக்காங்க. சோ அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம டீடைலா தெரிஞ்சுக்கலாம். ஓட்டு போடுற இடத்துல செல்போன் வந்து கொண்டு போக கூடாது அப்படின்னு சொல்லி தடை விதிச்சிருந்தாங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், ஓட்டு போடுற இடத்துல வந்துட்டு நீங்க இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லியும் யாருக்கிட்டே சொல்லக்கூடாது. இந்த கட்சி துண்டு, கட்சி சின்னம் இது எதையுமே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியும் அந்த விதி
எல்லாத்தையும் மீறியுமே தஞ்சாவூர் பாபநாசத்துல திமுககாரங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா கட்சி துண்டை போட்டுட்டு கட்சியோட சின்னத்தை வச்சுக்கிட்டு நீங்க வந்துட்டு திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட பேசிட்டு இருந்திருக்காங்க. இதை எதிர்த்து கேள்வி கேட்ட பாபநாசத்தோட நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர் அனிஸ் பாத்திமா அவங்க வந்து ஒரு கர்ப்பிணி பெண் அப்படிங்கறதையும் கூட மனசுல கொஞ்சம் கூட நினைச்சுக்காம அவங்க மேல என்ன பண்ணிருக்காங்க, இவங்க வந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இதுக்காக நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுல சம்பந்தப்பட்டவங்களை வந்துட்டு கைது செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சோசியல் மீடியால இன்னும் சில பேர் வந்துட்டு இந்த நேரத்திலையும் கூட அவங்க வந்துட்டு நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக உங்க பங்காளி தானே திமுக, நீங்க வந்து இன்னைக்கு அடிச்சுப்பீங்க நாளைக்கு சேர்ந்துப்பீங்க, நாங்க எதுக்கு இதுக்காக சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க. இதை வந்துட்டு நம்ம அரசியலா பார்க்காம ஒரு பெண்ணுக்கு, அதுவும் ஒரு 8 மாத கர்ப்பிணி பெண்ணுக்கு திமுகவுடைய ரவுடிசத்தை வந்து அவங்க நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னா அது எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம். இதுக்கு தான் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு தடவையுமே சொல்லிட்டு இருக்கோம் இந்த கேடுகட்ட ஆட்சி திரும்பவும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி. எல்லாருமே வந்துட்டு அப்படிதான் நினைக்கிறோம். ஆனா ஒவ்வொரு முறையுமே வந்துட்டு அவங்க தான் திரும்ப நம்மள வந்து ஆட்சி செய்யற மாதிரியான ஒரு நிலைமை தான் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இந்த முறையாவது அதுக்கான மாற்றம் கிடைக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா திமுகவோட ஆட்சியில மட்டும்தான் இந்த ரவுடிசம் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், இந்த கஞ்சா போதைப் பொருள் புழக்கம் எல்லாமே வந்துட்டு ரொம்பவே அதிகமா இருக்கு. அதிமுகவுடைய ஆட்சியிலையும் இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா திமுகவை கம்பேர் பண்ணும்போது அதிமுகவுல கூட இந்த ஒரு நிலைமை இல்ல. திமுகவை கம்பேர் பண்ணும்போது அதிமுகவோட ஆட்சியில கூட இந்த மாதிரியான ஒரு நிலைமை இல்ல. ஆனாலும் திரும்பவும் இந்த கேடுகட்ட ஆட்சி தான் தொடரும் அப்படின்னு சொல்லியுமே சமூக ஊடகங்கள்ல சில பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ எந்த அளவுக்கு அது உண்மையாகும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம மே 4ஆம் தேதி வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, இந்த பிரச்சாரம் முடிஞ்சிருச்சு, எலெக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு, இந்த கட்சி தலைவர்கள்லாம் இப்ப என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து கொடைக்கானலுக்கு சுற்றுப்பயணம் போயாச்சு. அவருடைய பையனான துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் என்ன பண்ணிட்டாங்க, வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. இதை பார்த்துட்டு தாவேகாவோட தொண்டர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுக்கப்புறமா உங்களுக்கு எப்பவுமே நிரந்தர ஓய்வு தான் அப்படின்னு சொல்லியுமே வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க. திமுக சைடுல இருந்து என்ன சொல்றாங்கன்னா எங்க தலைவராவது பிரச்சாரம் எலெக்ஷன் எல்லாத்தையும் முடிச்சிட்டு தான் வந்து ரெஸ்ட் எடுக்கிறாரு. ஆனா உங்க தலைவர் என்ன பண்ணாரு, பிரச்சாரம் ஒரு நாள் வச்சுட்டு 2 நாள் ரெஸ்ட் எடுக்கிறாரு, நீங்களாம் வந்துட்டு எங்களை கலாய்க்கலாமா அப்படின்னு சொல்லியுமே விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள இந்த மோதல் அப்படிங்கிறது மாத்தி மாத்தி நடந்துகிட்டே தான் இருக்கு. அடுத்து யார் ஆட்சிக்கு வருவாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களை மாதிரி நானும் ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த முறை திரும்பவும் திமுக தான் ஆட்சிக்கு வருமா இல்ல மாற்று அரசியல் ஏதாவது வருமா அப்படிங்கிற உங்க கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல திரும்பவும் சந்திக்கலாம்.